வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரம் என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தா நினச்சின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்த இந்த டேவோட லோ, அதாவது நேற்றோட டே லோ 21,555 டு 21,505 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்தால் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இங்கே சைட்வேஸாக இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்குமாங்கிறது எனக்கு நேற்றே டவுட்லாம் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டு இடத்துக்கும், அதாவது இந்த டேவோட லோலையும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் இடையிலே மிடில்லையே ஃபுல்லாகவே சைட்வேஸாக இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனால் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த அளவுலாம் இறங்கலை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி கிடக்க வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியாக தான் சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 47,411 வந்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு வரல. அது வரத்துக்குள்ளே மார்க்கெட் திரும்பிட்டு 480 திரும்பிட்டு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 60 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் அப்சைடு போணுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஓப்பன் ப்ரைஸாக அதெல்லாம் பிரேக் பண்ணவே முடியல. அது நேராக கூட போக முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் ஆகிட்டு, அதுக்கு நிஃப்டி தான் காரணம் ஃபுல் சைட்வேஸ் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணி தான் நாங்கள் எதிர்பார்ப்பு பெருசாக இருந்துச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதேபோல் பேங்க் நிஃப்டியில் வந்து நேற்று தான் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் முடியல டே கேண்ட்லேருந்து ஹேமராக போகிற வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது ஹேமராக தான் போட்டிருக்கு. அது பேங்க் நிஃப்டி வீடியோவில் பார்ப்போம். இப்போ நிஃப்டி நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். இன்றைக்கி டே கேண்டோட ஹைன்னு பார்த்தோம்னா 21,677. லோன்னு பார்த்தோம்னா 21,500 ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. சரி, ஓகே. அது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த சேனல் இருக்குது, இந்த டேயில் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த சேனலில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை கேப் டவுன் இருந்து சேனலுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து கண்டினியூ அடுத்து பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில இந்த தடவை கேப் ஃபில்லிங் இருக்குது. அது 1 ஹவரில் பார்த்தா எனக்கு கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு லெவல்ஸை நம்ம போட்டுருவோம். அது கலரை மட்டும் கிரீனாக மாற்றிடுறேன். அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 21,457. அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,390. இப்போ இந்த 21,390 ப்ளஸ் இந்த சேனல் இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதுலேருந்து இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,400 இதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இன்னையோட டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே, அதாவது 21,677க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போனால் ஆல் டைம் ஹை 21,834. அதற்கு மேலேனா நம்ம சேனலுக்கு போக வாய்ப்பு இருக்கும். அந்த 22,000ங்கிற லெவல்ஸ் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்தால் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த 21,596ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுப்போம். அதுக்கு அடுத்து தான் பார்த்தா டேவோட ஹை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்க வாய்ப்பு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன தான் கீழே விழுந்தாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் திரும்ப டேக் எண்ட்லேருந்து ஃபஸ்ட் பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இறங்கிட்டு டே கேண்டில் போகிறது ஹேமராக போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம்னா டே கேண்டெலாம் போட்டிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த டேவோட ஹை வரைக்குமே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், 48,200 வரைக்கும். ஆனால் மார்க்கெட் அது நடக்கலை. ஆனால் இந்த ஹேமர் போட்டது பெரிய விஷயம். சரி, ஓகே. இது நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டேவோட ஹை லோவை பார்த்துருவோம். இன்றைக்கி டேவோட ஹைன்னு பார்த்தோம்னா 47,798. லோன்னு பார்த்தோம்னா 47,481. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சேனல் இருக்குது டேயில், அந்த சேனல் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே விழுகிறது வாய்ப்பாக இருக்கும். அதுக்கிடையில் வாய்ப்பு ரொம்ப கம்மி கீழே இறங்குறதுக்கு. இந்த சேனல், அதாவது நிஃப்டி அப்படி தான் இருக்குது. இந்த சேனலுக்குள்ளேயே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை தொட்டால் இன்னோட புள்ளிஸாக மேலே போகும். ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் தான்.
சரி ஓகே, 15 மினிட்ஸ் படி பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறோம். நாம் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த டேயோட லோவில் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் ஒன்று இந்த டேயோட லோவில் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, மேலே டேயோட ஹை இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கல் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து திருப்பி இறங்கிட்டு திருப்பி மேலே போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இது க்ரீன் கலராக போட்டுறேன். 48,097 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு இடையில் ஒரு லெவல்ஸ் பார்த்தோம்னா இந்த இடமும் இருக்குது, 47,889 அப்படிங்கிற லெவல்ஸும் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம் 48,450, அதுக்கு அடுத்து சேனல் 48,800 வரும். இந்த ரேஞ்சுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில். ஒருவேளை கீழே வந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனலை விட்டு இறங்கினா மட்டும்தான் கீழே. கீழே எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த லெவல்ஸ் பார்ப்போம். அந்த லெவல்ஸ் பார்த்தோம்னா 47,159 சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டால் 46,919 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதை விட்டு இறங்கிட்டாலும் மார்க்கெட் அடுத்து கீழே தான். நம்ம அடுத்த லெவல்ஸ் வந்து இது நாளைக்கு இது பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம கீழ் நோக்கி போகிற பற்றி யோசனை பண்ணுவோம். இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிற மாதிரியே நம்ம பார்ப்போம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் கேப் டவுன் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு கிளியராக எனக்கு சொல்ல தெரியல கேப் அப் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் கேப் அப் இருந்தால் மேலே போக வாய்ப்பு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.